மகான் துளசிதாசர் 50ஆம் பகுதி. அனுமன் கொணர்ந்த சஞ்சீவினி மலையின் மூலிகை காற்று தீண்டிய அளவிலேயே லக்ஷ்மண சுவாமி உயிர் பெற்றெழுந்தார் என்று அடுத்த காட்சியை பதிவு செய்கிறார் தாசர். லக்ஷ்மண சுவாமி சகஜ நிலைக்கு திரும்பியதை கண்ட ராமபிரானின் மனநிலையை கீழ்கண்டவாறு ஏடுபடுத்துகிறார். ஒரு அபூர்வமான மாணிக்கத்தின் அருமையை செல்வந்தனான ஒரு அரசனால் மட்டுமே உணர முடியும். மதிப்பு வாய்ந்த மாணிக்க கல்லொன்று தன்னிடம் இருப்பதில் ஒரு அரசன் பெருமிதம் கொள்வதும் அதை தொலைத்து விட்டால் அவன் மிகவும் துக்கப்படுவதும் எப்படி இயல்பான விஷயமோ அப்படியே லக்ஷ்மணன் என்கின்ற மாணிக்க கல் லக்ஷ்மண சுவாமி தன் அருகே இருப்பதில் ஸ்ரீ ராமபிரான் பெருமை கொள்வதும் அவனை இழந்து விடுகின்ற நிலையில் ராமபிரான் அதீதமான துக்கத்தில் ஆழ்வதும் இயல்பான விஷயமே என்று கூறுகிற தாசர் இப்பொழுது லக்ஷ்மணன் என்கிற அபூர்வமான மாணிக்கத்தை தான் மீண்டும் அடைந்து விட்டதில் ராமபிரான் மகிழ்ந்து போனார் என்று வர்ணிக்கிறார் தாசர். இதன் பின்னர் நிகழ்ந்த யுத்த விவரங்களை குறித்து ஏதும் குறிப்பிடாத தாசர் வெற்றியடைந்த ராமபிரானை சுற்றிலும் வானர வீரர்கள் சூழ்ந்து கொண்டு மகிழ்ச்சி ஆரவாரம் செய்தனர் என்று ஒற்றை வரியில் இந்நிகழ்வை முடித்து விடுகிறார். இப்பொழுது தாசரின் நகர்வு நேராக அன்னை கௌசல்யை நோக்கி செல்கிறது. அரண்மனையின் உப்பரிகையிலிருந்து தென்புறத்து வீதியையே கண்ட வண்ணம் அன்னை கௌசல்யை கால் கடக்க நாள் முழுவதும் நின்றவாறிருந்தாள். அவளின் விழிகள் பாதங்கள் இரண்டுமே சோர்வை அறியவில்லையோ என்று காண்பவர் வியக்கும் வண்ணம் அவள் செயல்பாடு இருந்தது. இத்தனை காலமாக பொறுத்தவளுக்கு வனவாசத்தின் இந்த கடைசி நாள் மிகவும் நீண்டதாக தெரிந்தது. மனிதர்கள் கணக்கில் 14 வருடங்களும் முடிந்து போய்விட்டன. ஆனால் இந்த பிரம்மன் தன் கணக்கில் 14 ஆண்டுகளை ராமன் வனத்தில் கழிக்க வேண்டும் என்று ஒருவேளை விரும்புகின்றானோ அதனால்தான் என் மகனை இன்னும் காணவில்லையோ? அந்தி சாயும் நேரம் நெருங்கிவிட்ட போதும் அவன் வருவதற்கான அறிகுறி எதுவும் தெரியவில்லையே. இந்த நிசப்தமான மாலை பொழுது கடக்க இயலாததாக இருக்கிறதே. இந்த உலகில் என்னை போன்ற தாயை யாராலும் கண்டிருக்க இயலாது. காயும் கனியும் உண்டு மகன் வனவாசம் செய்து கொண்டிருந்த பொழுது பாலும் பழமும் உட்கொண்டு தன்னை பத்திரமாக பார்த்து கொண்டிருந்த அதிசயமான அன்னையாக நான் மட்டுமே இருக்க முடியும். எதற்கும் ஒரு விதிவிலக்கு இருப்பது போல் தாய் பாசத்திற்கு நான் விதிவிலக்கு போலும். பலவாறான எண்ண குவியல்களுக்கிடையில் சிக்கி தவித்தாள் ராமனை பெற்றவள். அன்று அனுமனிடம் லக்ஷ்மண சுவாமி இல்லாத ராமனுக்கு அயோத்தியில் இடமில்லை என்று கூறியவளும் இவள்தான். இன்று ராமனின் வரவை எதிர்நோக்கி தவித்திருப்பவளும் இவள்தான் என்று அன்னை கோசலையை விமர்சிக்கின்ற தாசர் மேலும் தொடர்கிறார். எங்கிருந்தோ பறந்து வந்த காகம் ஒன்று உப்பரிகையில் ஒரு ஓரத்தில் அமர்ந்து கரைய ஆரம்பித்தது. தற்சமயம் அன்னை கோசலை அதனோடு உரையாட ஆரம்பித்தாள். காகமே, வேண்டப்பட்டவர்களின் வருகையை எதிர்பார்த்து காத்திருக்கும் பொழுது நீ கரைந்தால் அது நல்ல சகுனம் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். கூறுவாய், என் ராமன் வந்து கொண்டிருக்கிறானா? நீ மட்டும் எனக்கு நல்ல செய்தி சொல்வாயானால் நான் உனக்கு பால் சோறு தருவேன். அது மட்டுமல்ல, உன் அழகிற்கு தங்க காப்பும் செய்து போடுவேன். சீக்கிரம் நான் விரும்புகின்ற செய்தியை கூறுவாய். ஏறக்குறைய நீரிலிருந்து நிலத்தில் விழுந்த மீன் போல் தற்சமயம் துடிதுடித்து கொண்டிருந்தாள் அன்னை கோசலை. அப்படி நீரை விட்டு நிலம் விழுந்த மீனானது சாகும் தருவாயில் இருக்கிற போது அதை மீண்டும் நீரிலே நீந்தவிட்டு அதன் உயிரை காப்பது போல தற்சமயம் பரதனிடமிருந்து தூது வந்து சேர்ந்தது. அந்த தூதுவன் வேறு யாருமல்ல, உயிர் வாழ்வதற்கு மிகவும் அவசியமான மூச்சுக்காற்று போல காற்றின் மைந்தனான அந்த அனுமனே சீதாராம லக்ஷ்மணர்களின் வருகையை அன்னை கோசலைக்கும் ஒரு துளி மழை நீருக்காக வெகுநாளாக காத்திருக்கும் சாதக பறவையைப் போல ராமனின் வரவை எதிர்பார்த்து காத்திருக்கின்ற அயோத்தி பிரஜைகளுக்கும் மங்களமாக உரைத்து அனைவரின் உயிரையும் தக்க வைத்தான் அனுமன். தாசரின் மேற்படி வர்ணனை நம்மையும் கூட அயோத்தியின் அரண்மனை வாயிலுக்கே கொண்டு சென்று விட்டதல்லவா? 50ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.